செய்யன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்களோ சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காம வெல்கம் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் ஃப்ரெஷ்ஷாக வந்து பூசணிக்காய் எடுத்து வச்சுருக்கேங்க. இந்த பூசணிக்காய் வச்சு என்ன செய்யலாம் அப்படின்னு யோசிக்கிறப்ப தான் அவங்க அல்வா செய்யலாம்னு தோணுச்சு. இப்போ வந்து நான் இதை வந்து வாஷ் பண்ணிவிட்டு கட் பண்ணிக்கிறேங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதை நல்லா வந்து நம்ம திருவி எடுத்துக்க போகிறோம். பாருங்கள், கஷ்டப்பட்டு அந்த கடைசி காய் வரைக்கும் நாங்கள் திருவணும். இப்போ வந்து ஒரு பேனில் வந்துட்டு நம்ம கொஞ்சமாக வந்து நம்ம நெய் சேர்த்துட்டு கொஞ்சமாக வந்து முந்திரி சேர்த்துக்கலாம். முந்திரி சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கி விட்டுக்க போகிறோம். ஏன்னா முந்திரி சேர்க்குறப்ப தான் நம்மளுக்கு சாப்பிட்றப்போ கொஞ்சம் அங்கங்கே கடுக்கு நொடுக்குன்னு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் திருவி எடுத்துட்டேங்க. இதில் வந்து கொஞ்சம் நிறைய தண்ணி இருக்கும். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்துட்டு இந்த திருவினது இருக்கு இல்லையா, அதை வந்துட்டு கொஞ்சமாக பிழிஞ்சிட்டு இன்னொரு பவுலில் வந்து நம்ம ஆட் பண்ணிக்க போகிறோம். இதே மாதிரி இருக்கிற எல்லாத்தையுமே வந்து புழிஞ்சு எடுத்துக்க போகிறோம். இப்போ வந்து நம்ம நெய் வச்சு தாளிச்சிடணும் இல்லையா, அந்த முந்திரி போட்டு அதே நெய்யில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா துருவி வச்சுருக்கிற அந்த பூசணிக்காயும் வந்து நம்ம அது கூட சேர்த்துக்க போகிறோம். சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் 1 கப் வந்து திருவின பூசணிக்காய் எடுத்துருக்கேன். ஸோ அதனால் 3/4 கப் போல் நான் சர்க்கரை எடுத்துக்கிறேங்க. சர்க்கரை எடுத்துகிட்டு நல்லா வந்துட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். அந்த சர்க்கரை வந்து அது கூட நல்லா மிக்ஸ் ஆகணும். கொஞ்சம் நேரம் ஆச்சுன்னா அந்த சர்க்கரை வந்து நல்லா மெல்ட் ஆகும். அந்த சர்க்கரையும் அந்த பூசணிக்காய் இருக்கிற கொஞ்சம் தண்ணி எல்லாம் மெல்ட் ஆகி இந்த மாதிரி கொஞ்சம் தண்ணியாக இருக்கும். இப்போ வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். இப்போ வந்து கொஞ்சமாக வந்து நம்ம கொஞ்சமாக வாசனைக்காக ஏலக்காய் தூள் சேர்த்துக்க போகிறோம். அப்போ தான் நல்லா வாசனை சூப்பராக இருக்கும் சாப்பிட்றப்போ. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்து என்ன போகிறோம்னா, உங்களுக்கு வந்து கொஞ்சம் நெய் தேவைப்பட்டுச்சு அப்படின்னு தோணுச்சுன்னா நீங்கள் வந்துட்டு கொஞ்சம் நெய் ஆட் பண்ணிக்கோங்க. நெய் ஆட் பண்ணிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த தீபாவளிக்கு இந்த ரெசிபியை நீங்கள் செஞ்சு பாருங்கள். அப்படி செஞ்சு பார்த்தீங்கன்னா மறக்காமல் எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா ஒட்டாமல் வந்துருச்சு. இந்த மாதிரி நல்லா வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிட்டே இருக்க போகிறோம். உங்களுக்கு ஃபுட் கலர் வேணும் அப்படின்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அது வந்து ஆப்ஷனல் தான். இப்போ வந்து நம்ம வதக்கி வச்சுக்கிற முந்திரி இருக்குது இல்லையா, அதை வந்து இது கூட சேர்த்துக்கிறேன். நான் வந்து இன்றைக்கி நேச்சுரலாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அதே பூசணிக்காய் கலரில் தாங்க செய்கிறேன். ஒருவேளை உங்களுக்கு ரெட் கலரில் வேணும்னா நீங்கள் ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சுங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய அல்வா வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து சர்வ் பண்ணுறதுக்காக இன்னொரு பவுலில் வந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். அப்புறம் எல்லா விஷயம் அடுத்த விஷயம் நிற்கிறேன். டாட்டா, பாய்.